வணக்கம் நண்பர்களே. ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதா அப்படிங்கிற தலைப்புல ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். ஆயில்ய நட்சத்திரத்தை பத்தி ஒரு தவறான கருத்து பரப்பப்படுகிறது. ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது, ஆயில்ய நட்சத்திரம் பெண்களை மணந்தா மாமியார் இறந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையும் தவறான கருத்தும் இருக்கு. ஆயில்ய நட்சத்திரம் உண்மையிலே மாமியாருக்கு ஆகாதா, அதுல இருக்கிற சூக்ஷ்மம் என்ன, உண்மையான விளக்கம் என்ன அப்படிங்கறத பத்தி வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காஷ்யப பி ராம்குமார், உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். வணக்கம். ஜோதிடத்துல சில விஷயங்கள் தலைமுறையா நம்மள பயமுறுத்திட்டே இருக்கும். அதுல ஒண்ணுதான் ஆயில்யம் மாமியாருக்கு ஆகாதுங்கிற இந்த வரி. நீங்க கண்டிப்பா இதை கேட்டிருப்பீங்க இல்லையா? பல குடும்பங்கள்ல தேவையில்லாத குழப்பத்தையும் பயத்தையும் உண்டாக்குற இந்த நம்பிக்கையோட உண்மையான பின்னணி என்ன? வாங்க இந்த கட்டுக்கதையை உடைச்சு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வரியை பாருங்க. நம்மள நிறைய பேரு இதை கேட்டிருப்போம். கேட்ட உடனேயே மனசுக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் வர்றது ரொம்ப இயல்பு. இந்த ஒரு வரி தான் இன்னைக்கு நாம உடைக்க போற ஒரு பெரிய மூடநம்பிக்கையோட மையம். பாருங்க, இந்த ஒரே ஒரு பழமொழி எத்தனை குடும்பங்கள்ல மன கஷ்டத்தையும் தேவையில்லாத சந்தேகங்களையும் உண்டாக்கியிருக்கு தெரியுமா? ஆனா உண்மையாவே யோசிச்சு பாருங்க, ஒரு நட்சத்திரத்தால ஒரு உறவை தீர்மானிக்க முடியுமா? இதன் பின்னாடி இருக்கிற உண்மை கதை என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. சரி, இப்ப நாம இந்த விஷயத்தோட ஆணி வேருக்கே போக போறோம். ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த பழமொழி ஜோதிட சாஸ்திரத்திலிருந்து வரல. அதுக்கு பதிலா அந்த காலத்து சமூக அமைப்புகள், அதாவது குடும்ப அமைப்புகள்லேருந்து உருவானது. அதாவது இதிலிருந்து பயம் ஏதோ அமானுஷ்யமான சாபத்தை பத்தினது கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு கூட்டு குடும்பத்துல நடக்கிற அதிகார மாற்றத்தை பத்தின பயம். புதுசா வர்ற மருமகள் ரொம்ப திறமையா இருந்து வீட்ல இருக்கிற அதிகாரத்தை தன் கைக்கு கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன அச்சம்தான் இதுக்கு உண்மையான காரணம். இப்ப இந்த குணங்களை பாருங்களேன். நல்ல புத்திசாலித்தனம், தலைமை பண்பு, சுதந்திரமான சிந்தனை, யாருக்கும் அடிபணியாத குணம். இன்னைக்கு இது எல்லாத்தையும் நம்ம ஒருத்தரோட பெரிய பிளஸ் பாயிண்டா பாக்குறோம் இல்லையா? ஆனா அந்த காலத்துல ஒரு குடும்பத்தோட தலைவியா இருந்த மாமியாருக்கு இதே குணங்கள் ஒரு அச்சுறுத்தலா தெரிஞ்சிருக்கு. தங்களோட அதிகாரத்துக்கு ஒரு போட்டி வந்துருமோன்னு அவங்க பயந்திருக்காங்க. சரி, சமூகம் என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும். ஆனா ஜோதிட மூல நூல்கள் உண்மையில என்ன சொல்லுதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். உண்மையான ஜோதிட விதிகள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. எந்த ஒரு தனிப்பட்ட நட்சத்திரத்துக்கும் ஒரு மனுஷனையோ இல்ல ஒரு உறவையோ அழிக்கிற சக்தி கிடையாது. இதுதான் ஜோதிடத்தோட அடிப்படை விதி. ஒருத்தரோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டா அதுல ஆயில்யம்ங்கிற ஒரு நட்சத்திரத்தை மட்டும் தனியா பார்க்கறது முழுமையான பார்வை கிடையாது. இந்த 7ஆம் வீடு, அதாவது கலத்திரஸ்தானம், அது எவ்வளவு வலுவா இருக்குங்கிறது தான் ஒருத்தரோட திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது முதல்ல ஜாதகத்தோட ஒட்டுமொத்த வலிமை, அப்புறம் வம்சவர்த்திக்கான மகேந்திர பொருத்தம், பெண்ணோட ஆயுள் ஆரோக்கியத்துக்கான ஸ்திரீ தீர்க்கம், இப்படி முக்கியமான பொருத்தங்களை தான் முதல்ல பார்ப்பாங்க. இது எல்லாத்துக்கும் அப்புறம்தான் 4வது இடத்துல தான் தனிப்பட்ட நட்சத்திரம் வருது. சோ இது ஒரு பெரிய கணக்குல ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். சரி, இப்ப நாம 21ஆம் நூற்றாண்டுக்கு வருவோம். இன்னைக்கு இருக்கிற சமூக மாற்றங்கள் இந்த பழமொழியோட அடிப்படையிலேயே எப்படி அர்த்தமில்லாததா மாத்திருச்சுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைடு ஒன்னே போதும் எல்லாத்தையும் விளக்குறதுக்கு. அந்த காலத்துல ஒரு பெரிய கூட்டு குடும்பம், ஒரே ஒருத்தர் கையில அதிகாரம்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. பெரும்பாலும் தனி குடும்பங்கள், கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போறாங்க. இங்க அந்த பழைய அதிகார போட்டிக்கு இடமே இல்ல. நம்மளோட இந்த விளக்கத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப பயத்தையும் குழப்பத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அறிவோட துணையோட எப்படி நாம தெளிவான முடிவுகளை எடுக்கலான்னு பார்க்கலாம். ஒருவேளை இவ்ளோ பேசியும் உங்க மனசுல ஒரு சின்ன உறுத்தல் இருந்தா அதுக்கும் சில வழிகள் இருக்கு. முதல்ல ஒரு நட்சத்திரத்தை மட்டும் பார்க்காம முழுமையான ஜாதக பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இவ்ளோ விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் உங்களே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்த ஒரு பெண்ணோட குணங்கள் ஒரு குடும்பத்துக்கு உண்மையிலே அச்சுறுத்தலா, இல்ல அது அந்த குடும்பத்துக்கு கிடைக்கிற ஒரு புது வலிமையா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆக மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இந்த வதந்திகள் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா, ஆயில்ய நட்சத்திர பெண்களோட புத்திசாலித்தனத்தையும் நிர்வாக திறமையையும் சுதந்திரமான குணத்தையும் பார்த்து பயந்தவங்களால தான். இது அவங்களோட பலத்தை பார்த்து ஏற்பட்ட ஒரு அச்சமே தவிர ஜோதிட உண்மை கிடையாது. கடைசியா ஒன்னே ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு திருமண பந்தத்தையும் தீர்மானிக்கிறது ஒரு நட்சத்திரம் இல்ல. 2 பேருக்கு நடுவுல இருக்கிற குணம், அன்பு, புரிதல், மனப்பொருத்தம், இதுதான் முக்கியம்.
இந்த தெளிவோட வாழ்க்கையை நாம் அணுகுனா எல்லா நட்சத்திரங்களுமே நமக்கு நல்ல நட்சத்திரங்கள் தான். நன்றி நண்பர்களே. இது போல பல நல்ல தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பத்தின கமெண்ட்டை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தவறாம இந்த வீடியோவை உங்க சொந்தக்காரங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணாதான் இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். நல்லதே பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.